எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீடமர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 15th January, டைம் பார்த்தோம்னா காலையில் கரெக்டாக 6 மணி ஆகுது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன்று போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தோம்னா ஊட்டி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஊட்டிக்கு வந்து இன்னொரு ரூட் வழியாக நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டரில் சுற்றி போகலாம். மஞ்சூர், முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் ரூட் வந்து கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் பயங்கரமான ரூட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒன் டே ட்ரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பசங்க எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து வண்டி ஓட்ட முடியாது, பில்லியனாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விரல் நசுங்கிடுச்சு ப்ராக்கெட்டில் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பில்லியனாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். மோட்டோ விளாகிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிற ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிறதுனால ஃபஸ்ட்டு காரமடை, அதுக்கப்புறம் வந்து தாயனூர், அப்புறம் வெள்ளியங்காடு. இதுக்கு நடுவில் எங்கேயாவது வந்து ஒரு கேப் கிடச்சிது அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து முள்ளி, மஞ்சூர், கடைசியாக ஊட்டி போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்த எங்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்காடு செக் போஸ்ட்லேயே வந்து எங்களை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக பைக்கர்ஸ் வந்து விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லி இப்படியே திரும்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம், முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் மட்டும் தான் இருந்தோம், வேறு லோக்கல் ஆளுங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அலோவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சில எக்ஸ்ட்ரா கவனிப்புகள்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து சரி ஓகே போங்க அப்படிங்கிற மாதிரி கை கட்டி அமைச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூட்டில் நாங்கள் போகாததுனால ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக வந்து நாங்கள் இந்த ரூட்டில் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த சீனரியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதாவது அந்த ரூட்டில் எங்களோட பைக்கை தவிர வேறு அதாவது நாங்கள் போயிட்டு இருந்த வண்டிகளை தவிர வேறு மனுஷங்களோ இல்லை வேறு வண்டிகளோ நாங்கள் பார்க்கவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த நேச்சரோட சவுண்டும் நாங்கள் போயிட்டு இருந்த வண்டியோட சவுண்டையும் தவிர அது எதுவுமே வந்து எங்கள் காதில் இல்லை. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப மெதுவாக வந்து பொறுமையாக வந்து அந்த சீனரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த காட்சிகள்லேருந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா பர்லிக்காடோட பிரிட்ஜில் இருக்கும். செம்மையாக இருக்குது இங்கேருந்து. இங்கே பாருங்க. அழகாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேமராலாம் செட் பண்ண நாங்கள் பறக்க அதெல்லாம் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்து ஒரு கவர்மெண்ட் வண்டி வந்து எங்கள் பக்கத்தில் நிப்பாட்டி, யார் நீங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் பர்மிஷன் இருக்கா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்களை துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி செக் போஸ்ட் வந்து தானே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வண்டி எடுத்து கிளம்பி ஒரு 1-2 கிலோமீட்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா செக் போஸ்ட்டும் வந்துருச்சு. எப்படா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேராக போனோடனே சரமாரியான கேள்விகள். எதுக்கு வந்தீங்க, இது வந்து பப்ளிக் ரோடு கிடையாது, இங்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது, நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொன்னாங்க. அதில் எனக்கு சிம்பாலிக்காக புரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து ஏன் மாஸ்க் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா ஃபைன் வேறு போட்டாங்க. எல்லா வண்டிக்கும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி சமாளித்து ஒரு வண்டிக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி டோக்கன் மட்டும் போட்டு அங்கேருந்து எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்களும் என்னடா இது, எங்கே போனாலும் இப்படி வந்துடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா, நம்ம வந்த மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாகவே ஊட்டிக்கு போயிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நம்ம அவுட்டரில் போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ அதனால் முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாகவே நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன வந்து நீர்வீழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம் வந்து இருந்துச்சு. நாங்கள் எங்கேயுமே நிப்பாட்டில், ஏன்னா வந்து இது அதிகமாக வந்து வைல்டு அனிமல்ஸ் வந்து நடமாடுற இடம் அப்படிங்கிறதுனால நான் எங்கேயுமே நிப்பாட்டில். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து யானை பில்லுற சவுண்டு கூட எங்களுக்கு கேட்டுச்சு. நான் கூட எனக்கு மட்டும் தான் கேட்குது போல் அப்படின்னு சொல்லி நினச்சி திரும்ப கேட்டபோது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டு வந்தோம்.
வர வர பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டோட ஆம்பியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த டீ பிளான்டேஷன்லாம் வந்து அதிகமாக என் கண்ணில் தென்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம வந்து ஊர் பக்கம் வந்துட்டோம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து அடுத்து ஏதாவது ஒரு ஸ்பாட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஓரமாக நிப்பாட்டி இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். கரெக்டாக ஏற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்து கரெக்டாக ஓப்பனாக எங்களுக்கு சிக்கிச்சு. அங்கேருந்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கேமரா தெரியுதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் நேரில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்த ரூட், அந்த ரோடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா ஃபாக் எதுவும் கிடையாது. ரொம்ப மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ அதை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த செக் பாயிண்டான மஞ்சூர் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நாங்கள் எங்கே போகலாம் அப்படிங்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ஊட்டி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு மேட்டுப்பாளையம் போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். பட் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஊட்டி போனோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அடுத்து நான் கண்டிப்பாக குன்னூர் தான். குன்னூர் போயிட்டு அப்படியே கோத்தகிரி போயிட்டு முடிஞ்சால் கோடநாடு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம். அந்த பிளான் படி நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்த ரூட்டில் எங்கேயுமே ஒரு சின்ன கடை கூட பார்க்கல. நாங்கள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் எதுவுமே நாங்கள் கொண்டு வர மறந்துட்டோம் வழக்கம் போல். ஸோ அதனால் வந்து நாங்கள் அடுத்த கடை எங்கேயாவது ஒன்று தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரம் வந்து எல்லா பசங்களுமே வந்து கடையை தேட ஆரம்பித்தோம். ரொம்ப நேரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தேடியுமே ஒரு கடை கூட எங்கள் கண்ணில் வந்து தென்படவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக பார்த்தோம்னா ஒரு கடை வந்து எங்கள் கண்ணில் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே யோசிப்பாங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக கடைக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை நிறுத்தி போனோம். எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆம்பியன்ஸ் அங்கே அந்த இடத்துல. நாங்கள் வந்து நார்மலாக ஒரு டீ கடையாக தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் அந்த கடையை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே ஒரு வியூ பாயிண்ட்டில் ஒரு டீ கடையை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இல்லாமல் அந்த கடையில் இருந்தவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அங்கே இருக்க ஆம்பியன்ஸும் பார்த்தோம்னா லோ வால்யூமில் ஒரு நல்ல ஒரு சில் அவுட் மியூசிக்கும் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் வந்து நாங்கள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே உட்காந்துட்டு அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்ச போது அந்த காட்டேரி ஃபால்ஸ் வந்து எங்கள் கண்ணில் தென்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வரதான் வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன காட்டேரி ஃபால்ஸும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து காட்டேரி ஃபால்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. சப்போஸ் வராதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் வராதிங்க, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் போயிட்டு சும்மா ஓகே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வந்து இதையும் எட்டி பார்த்துட்டு அடுத்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்து ரீச் ஆனோம். அண்ட் குன்னூர்லேருந்து கோத்தகிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டி சோலை ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். சப்போஸ் இது வரைக்கும் இந்த ரூட்டில் நீங்கள் வந்து போகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நாங்கள் இந்த ரூட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கொல்லி டு ஏற்காடு ரூட்டில் போன மாதிரியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திரும்ப வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் வந்து கோத்தகிரி வந்து ரீச் ஆனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸை நம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரூட்டு போட்ட பாவத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையில் வந்து வண்டியை விட்டு மாட்டிக்கிட்டோம். இதில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கப்புறம் பாதையே கிடையாது, அதுக்கப்புறம் பாதாள கிணறு அப்படிங்கிற மாதிரி வந்து மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் வண்டியை திருப்ப முடியாமல் முன்னுக்கும் பின்னுக்கும் இழுத்து ஒரு வழியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மெயின் ரோடு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி பிடிச்சோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச். ஏற்கனவே நாங்கள் பல வாட்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கேயும் பிரேக் எடுக்காமல் ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.